Hi guys, இந்த வீடியோவில் நம்ம where, let, constant இந்த 3 கீவேர்டுமே எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. போன வீடியோவில் ஒரு HTML-குள்ளார ஸ்கிரிப்ட் டேக்குள்ளார JavaScriptலாம் எழுதணும், ஓகேவா. பட் இந்த வீடியோவில் அப்படி இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு JavaScriptக்குன்னு ஒரு தனியாக ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். எப்படி HTML-க்குன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி JavaScriptன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஓகேவா. ஃபைலோட நேம் வந்து நான் ஸ்கிரிப்ட்னு நான் வச்சுக்கிறேன், ஓகேவா. scripts.js அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அந்த JSன்றது எக்ஸ்டென்ஷனுங்க. எப்படி HTML-க்கு HTML லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன் வந்து HTML இருக்கும், அதேமாதிரி JavaScriptோட எக்ஸ்டென்ஷன் வந்து JSன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. சரி, இப்போ இந்த வேர் கீவேர்ட் நான் கொடுத்துட்டேன். வேர் கீவேர்டில் வின்ற வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன், ஓகேவா. ஏன்னா வேர் கீவேர்டில் வின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை நான் வின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேர், ஓகேவா. எண்டில் வந்து செமிகோலன் வந்து வைக்கணும், ஓகேவா. செமிகோலன்னா இந்த லைன் வந்து முடியுது. ஈக்குவல்ட்டுன்றது என்ன பண்ணணும், இந்த வின்ற வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங்கு போய் ஸ்டோர் ஆகு அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா. அதனால தான் ஈக்குவல்ட்டுன்றது கொடுக்குறோம். இப்போ கன்சோல்ன்றது கீவேர்டு, லாகுன்றது மெத்தடு, ஓகேவா. இப்போ வின்னு கொடுக்குறோம், ஓகேவா. இந்த லாகுக்குள்ளார, இந்த மெத்தடுக்குள்ளார, ஓகேவா. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த வின்ற வேரியபிளே ஒரு ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ஸ்டோர் ஆன ஸ்ட்ரிங் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும், ஓகேவா. இப்போ JavaScript ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அந்த எப்படி ரன் பண்ணுறது, ஓகேவா. நான் போன வீடியோவில் Node.js சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்போம், ஓகேவா. அதை டவுன்லோட் பண்ணியிருந்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே இதில் விவ் டெர்மினல் கொடுங்க, ஓகேவா. டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. JavaScript யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ, Node.js சாஃப்ட்வேர் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த நோடுன்ற கமாண்ட் வேலை செய்யும், இல்லைனா யாருக்கும் வேலை செய்யாது, ஓகேவா. இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த கமாண்ட் வேலை செய்யும். நோடு scripts.js, ஓகேவா. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து ரன் ஆகும், ஓகேவா. இப்போ இந்த JavaScript ஃபைல் ரன் ஆகி உங்களுக்கு வேறுன்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, ஓகேவா. ஏன்னா console.logல வின்றதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், அதனால் வின்ற வேரியபிளில் வேறுன்னு இருக்குது, அதனால் இங்கே இருக்க வேறு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, ஓகேவா உங்களுக்கு. ஓகே, நோடுன்றது Node.js சாஃப்ட்வேரோட கமாண்டு, இந்த ஸ்கிரிப்ட்ஸுன்றது ஃபைலோட நேமு .js, ஓகே. நீங்கள் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும், ஓகேவா. ஏன்னா scripts.js தான் இங்கே கொடுத்துருக்கோம், ஓகே. அதை ஃபுல்லாக கொடுக்கணும், வெறும் ஸ்கிரிப்ட்ஸோட நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. .jsன்றது மென்ஷன் பண்ணணும், ஓகேவா. அந்த Node.js சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த JavaScript ஃபைலை ரன் பண்ண முடியும், ஓகேவா. அது மறந்துடக்கூடாது நீங்கள். சரி, இப்போ நம்ம வேறன் கீவேர்டை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம், ஓகேவா. அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ லெட்டுக்கு இதே தான் வரும். லெட் எல் ஈக்குவல் டு லெட்டுன்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ எனக்கு என்ன அப்படியே தான் இந்த இடத்துல நான் எல்லுன்னு மாற்றுறேன், ஓகேவா. அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், இல்லெட்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அந்த லெட்டுன்றது இந்த எல்லுன்றது லெட்டுன்ற கீவேர்டுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா. இப்போ நான் என்னோட ஃபைலை ரன் பண்ணுறேன், எனக்கு லெட்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேவா. லெட்டின் கீவேர்டில் எல்லுன்றது இருக்குது, எல்லுன்னு கீவேர்டுக்குள்ளே எல்லுன்ற வேரியபிள் நேமுக்குள்ளார ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேவா. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ கான்ஸ்டன்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, அதனால சி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கிறோம், ஓகேவா. ஓகே, இப்போ நான் சின்னு கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ என்ன ஆகும், சின்ற வேரியபிளுக்குள்ளார கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அது பிரிண்ட் ஆகும், ஓகேவா. ஓகே, கான்ஸ்டன்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டு நீங்கள் கேட்கலாம், ஓகேவா. வியை கொடுத்தா வியும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகிருக்கு. எல்லை கொடுத்தா எல்லும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகிருக்கு. சியும் கொடுத்தா சியும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வைங்களேன், ஜஸ்ட்டு இந்த வேறுன்னு இருக்குல்ல, முதல்ல சியை நம்ம முடிச்சுக்கலாம், ஓகேவா. சி ஈக்குவல் டு, ஓகேவா, TDS அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா. செமிகோலன் வச்சு என் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்னா, சின்ற வேரியபிள் கான்ஸ்டன்ட்னு ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சின்ற வேரியபிளை வந்து TDSன்னு ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே இருக்க கான்ஸ்டன்ட்ன்ற வேல்யூவை TDSன்னு சொல்லிட்டு மாற்றுறேன், அந்த சியை பிரிண்ட் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ ஒரு எரர் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. சி ஈக்குவல் டு TDS டைப் எரர் அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள், ஓகேவா. அதுக்கு என்ன மீனிங்னா, டைப் எரர்னு சொல்லியிருக்கான், அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். இது என்னன்னா, கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து எப்பயுமே சேஞ்சே ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஓகேவா.
அதுக்கப்புறம் அதை சேஞ்சே பண்ணவே முடியாது. ஓகே, நாட் சேஞ்சபிள். இது எக்காரணத்தை கொண்டு மாறவே மாறாது. ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகேவா, அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த வின்ற வேரியபிளை நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, வி இப்போ என்ன கொடுக்குறோம், வின்ற வேரியபிளில் வேரன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை நான் டிடிஎஸ்ன்னு மாற்றினேன். ஓகேவா, அப்போ வின்ற வேரியபிளில் வேரன் இருந்தது டிடிஎஸ்ஸாக மாறி எனக்கு டிடிஎஸ் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இப்போ நான் வின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு டெர்மினல் அவுட்புட்டை பார்த்தேன்னா எனக்கு டிடிஎஸ்ன்னு வரும். ஓகேவா, பார்த்தீங்களா, டிடிஎஸ் வந்திருக்கா. அப்போனா வேறுன்றது சேஞ்ச் ஆகும், லெட்டுன்றது சேஞ்ச் ஆகும். ஓகேவா, லெட் நான் பண்ணி காமிக்கிறேன், சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இது சேஞ்சபிள், லெட்டும் சேஞ்சபிள், வேறும் சேஞ்சபிள். ஓகேவா, ஓகே, இந்த இடத்துல எல் நான் கொடுக்குறேன். எல்ன்ற வேரியபிள் லெட் ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் எல் ஈக்குவல் டு டிடிஎஸ் கொடுக்குறேன். இப்போ நான் எல்லை கொடுக்குறேன். ஓகேவா, அப்போ எல்ன்றது எனக்கு என்ன வரும்னா டிடிஎஸ் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஏன்னா வேறுன்றதும் சேஞ்சபிள், லெட்டுன்றதும் சேஞ்சபிள். ஓகேவா, பார்த்தீங்களா, எனக்கு டிடிஎஸ்ன்னு வந்திருக்கா. ஓகே, அப்படின்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, வேறுன்றது சேஞ்சபிள், லெட்டும் சேஞ்சபிள், கான்ஸ்டன்ட் நாட் சேஞ்சபிள். ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அது சேஞ்சே ஆகாது. ஓகேவா, சரி, இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலான்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், இஃப் லூப் கொடுக்குறேன். இஃப் லூப்னா ஒன்றும் இல்லைங்க, ஈஸி தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி. இப்போ 1 ஈக்குவல் டு 1 இதுக்குள்ளார தூக்கி நான் அதை கொடுக்குறேன். ஓகேவா, எல்ஏ இந்த இடத்துல வின்னு இருக்கட்டும். ஓகேவா, உங்கள் இஃப்லூப் புரியுறதுக்காக இந்த இஃப்லூப் வச்சு நான் ஒரு கான்செப்ட் நான் பண்ணணும், அதனால நான் சொல்ல வரேன். ஓகேவா, இப்போ இந்த இஃப்லூப்புக்குள்ளார 1 ஈக்குவல் டு 1, ஏங்க இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துலையும் 1 இருக்குது, இது ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா அந்த லூப் ரன் ஆகும். ஓகேவா, இப்போ நான் இந்த ரன் பண்ணுறேன் ஃபைலை, வேறுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா, ஏன்னா இந்த இஃப்லூப்புக்குள்ளார console.log வின்ற வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ 2ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு, ரெண்டுமே சரிசமமா இல்லைல்ல. ஈக்குவல் டுனா என்ன மீனிங்னா ஈக்குவல், இங்க இருக்கிறதும் ஈக்குவலா இருக்கா, இங்க இருக்கிறதும் இங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிறதும் ரைட் சைட்ல இருக்கிறதும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் இந்த உள்ளார போ அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஓகே, ஈக்குவலா இருந்துச்சு, முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி 1 இருந்தது, அதனால பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ 1 நான் 2 கொடுத்தனா சரிசமமா இல்லை. ஓகேவா, ஈக்குவலா இல்லை, ஏன்னா இடத்துல லெஃப்ட் சைடில் 1 இருக்குது, ரைட் சைடில் 2 இருக்கு, அதனால நாட் ஈக்குவல். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல அந்த ஈக்குவல்ட்டி டபுள் ஈக்குவல்ட்டுனா ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் வேலை செய்யும். ஓகேவா, இப்போ நான் கொடுக்குறேன், எனக்கு எதுவுமே வரல. பார்த்தீங்களா, எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ நான் திரும்பி வேணா ஒன்ஸ் வேணா நான் பிரிண்ட் பண்ணி வேணா காமிக்கிறேன், எதுவுமே பிரிண்ட் ஆகவே இல்லை. பாருங்க, எதுவுமே நடக்கலை, ஏன்னா இந்த லூப் வந்து ரன் ஆகலை, ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் சேமாக இல்லை. ஓகே, அதனால ரன் ஆகலை. இப்போ நான் 1 கொடுக்குறேன், லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் லெஃப்ட் சைடில் 1 இருக்குது, ரைட் சைடில் 1 இருக்குது, ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். ஈக்குவல்னா சேமாக லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீ வேலை செய்யணும் அப்படின்றது மீனிங். ஓகேவா, அந்த ஈக்குவல்ட்டுன்றது இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வேறுன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஏன்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஈக்குவலாக இருக்குது. சரி, இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி நான் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த இஃப் லூப்புக்கு கீழே. ஓகேவா, ஓகே, இந்த இஃப் லூப்புக்குள்ளார என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வேறுன்ற கீவேர்ட் வின்ற வேரியபிள், செகண்டு வேறுன்ற கீவேர்ட் வின்ற வேரியபிள். ஓகேவா, பட் இந்த இடத்துல வேரன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல டிடிஎஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா, டிடிஎஸ் எனக்கு எது பிரிண்ட் ஆகணும், இது இஃப் லூப்புக்குள்ளார கொடுத்துருக்கேன், பிரிண்ட் பண்ண போகிறது இஃப் லூப்புக்கு வெளியில். ஓகேவா, இப்போ அந்த இடத்துல வீன் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ நான் என்னோட JavaScript ஃபைலை ரன் பண்ணுறேன், எனக்கு டிடிஎஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஏன் நான் இந்த இடத்துல வேறுன்ற கீவேர்டில் வீன்ற வேரியபிளில் வேறு தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அது பிரிண்ட் ஆகாமல் இஃப் லூப்புக்குள்ளார வேறுன்ற இஃப் லூப்பு இல்லை ஃபங்க்ஷனு ஒயிலு ஃபார் லூப்பு எந்த லூப்பாக இருக்குது, இதெல்லாம் லூப்ஸுங்க. ஓகேவா, ஃபாரு ஒயிலு ஓகேவா ஃபங்க்ஷனு இதெல்லாம் லூப்ஸ் இதெல்லாம் இருக்குது, இது இந்த மாதிரி எந்த லூப்புக்குள்ள கொடுத்தாலும் சரி. ஓகேவா, இதுவும் ஒரு லூப். ஓகேவா, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. வேறுன்ற இந்த
அந்த 7th லைனில் வந்து இஃப் லூப்புக்குள்ளார கொடுத்துருக்கேன், அது ரொம்ப முக்கியம். ஓகேவா, வேறுன்ற கீவேர்டு வீன்ற வேரியபிள். ஓகேவா, இங்கே ரெண்டுமே சேம், வீன்ற வேரியபிள் இங்கே வீன்ற வேரியபிள், இங்கே வேறுன்ற கீவேர்டு இங்கே வேறுன்ற கீவேர்டு, பட் வேல்யூஸ் மட்டும்தான் வேறு. டிடிஎஸ் இந்த இடத்துல வேறு, இந்த இடத்துல டிடிஎஸ் வருது. ஓகேவா, ஆனால் இங்கே இருக்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, இஃப் லூப்புக்குள்ளார தான் இதை கிரியேட் பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளார தான் நான் வேலை செய்யணும். இந்த லூப்புக்குள்ளார வெளில வந்து இங்கே வேலை செய்யுது. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வேர் கீவேர்டு இப்படி தான் வேலை செய்யும். ஓகேவா, இப்போ இதே லெட் கீவேர்டை நான் கொடுக்குறேன். லெட் கீவேர்டில் இந்த இடத்துல டிடிஎஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா, டிடிஎஸ் கொடுத்துட்டு நான் எல்ன்றதை கொடுக்குறேன். எனக்கு என்ன வேலை செய்யும்னா லெட்டுன்றது தான் பிரிண்ட் ஆகும், இந்த டிடிஎஸ்ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகேவா, பாருங்க லெட்டுன்னு தான் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, வேறுன்ற கீவேர்டு நீ எத்தனை தடவை நீ எங்கே வேணால் மென்ஷன் பண்ணு, நான் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பேன். அந்த வீன்ற வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அது லூப்ஸுக்குள்ளார சேஞ்ச் ஆகும். ஓகேவா, லூப் சேஞ்சபிள். ஓகேவா, இது லூப் லூப்புக்குள்ளார வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, நாட் லூப் சேஞ்சபிள். ஓகேவா, ஏன்னா இது இஃப் லூப்புக்குள்ளாரே இந்த வேறுன்ற வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இந்த லெட்டுன்ற கீவேர்டு நாட் லூப் சேஞ்சபிள். ஓகேவா, சேஞ்சபிள் தான், பட் லூப்புக்குள்ளார சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, இது இஃப் லூப்புக்குள்ளார லெட்டு எல்லு லெட்டுன்னு கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங்கு டிடிஎஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஆனால் நமக்கு இந்த லூப்புக்குள்ளார இருக்கிறது லூப்புக்குள்ளார மட்டும்தான் வேலை செய்யும், லூப்புக்கு வெளியில் வேலை செய்யாது. லூப்புக்கு இந்த இஃப் லூப்புக்கு வெளியில் லெட்டு எல்லுன்னு இருக்குது, அதனால் அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ நான் இந்த console.logக்குள்ளார இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், இதை நான் கமாண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல எல்லுன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து லெட்டு இந்த வெளியில் இஃப் லூப்புக்கு வெளியில் இருக்க இந்த லெட்டுன்ற கீவேர்டில் எல்லுன்றது பிரிண்ட் ஆகுதா, இல்லை லெட்டு எல்லு டிடிஎஸ்ன்றது இந்த இஃப் லூப்புக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஆகுதான் பாருங்க. ஓகேவா, டிடிஎஸ் சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, அப்படின்னா என்ன நடக்குதுன்னா இந்த லெட்டுன்ற கீவேர்டு லூப்புக்குள்ளார மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேவா, ஒரு லூப்புக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான் வேலை செய்யும், லூப்புக்கு வெளியில் இருக்கிறது வேலை செய்யாது. ஓகேவா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நீங்கள் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிங்கன்னா இங்கே மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, இங்கே டிக்ளேர் பண்ணிங்கன்னா இந்த லூப்புக்கு வெளியில் மட்டும்தான், இந்த லூப்புக்கு வெளியில் இங்கே மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும். ஓகேவா, இது லெட்டுன்றது இது. ஓகேவா, நாட் லூப் சேஞ்ச். ஓகேவா, லூப்புக்குள்ளார பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, இது லூப்புக்குள்ளாரையும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் இதை எடுத்து விட்டுறேன். இந்த இடத்துல வீன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரெண்டுமே இருக்கட்டும். இந்த console.log எல் இங்கே இருக்குது, console.l. ஓகேவா, இந்த எல்லுன்றது இங்கே வேலை செய்யும். ஓகேவா, இந்த எல்லுன்றது இங்கே வேலை செய்யும். ஓகேவா, இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு console.log இதுதான் ஃபஸ்ட்டு console.log, இது வந்து டிடிஎஸ் இங்கே இருக்கிறது இங்கே வருது. ஓகேவா, செகண்ட் console.log எல்ன்ற வேரியபிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எல்ன்ற வேரியபிள் இங்கே இருக்குது, அதுக்குள்ளே லெட்டு. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல லெட்டு பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ வீன்னு கொடுக்குறேன், ரெண்டு இடத்துலையுமே நான் வீன்னு கொடுக்குறேன். ஓகேவா, என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இங்கே டிடிஎஸ் கொடுத்துருக்கேன், இங்கேயும் இங்கே வீன்ற வேரியபிள், இங்கே வீன்ற வேரியபிள். ஓகேவா, அதே மாதிரி வீன்ற வேரியபிளில் வேறு இங்கே ஸ்டோர் பண்ணிருக்கோம், வீன்ற வேரியபிளில் டிடிஎஸ் இங்கே ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகேவா, என்ன நடக்குதுன்னு பாருங்கள், டிடிஎஸ் இது வந்து ஃபஸ்ட்டு console.log டிடிஎஸ் இங்கே வந்திருக்கு, இது வந்து செகண்ட் console.log டிடிஎஸ் வந்திருக்கு. ஓகேவா, இங்கே ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு, இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அப்படின்னா கால் ஆகுறது உங்களுக்கு இந்த வீன்றது இங்கே கால் ஆகுது. ஓகேவா, ஓகே, இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேறுன்ற கீவேர்டு லூப்புக்குள்ளாரையும் சேஞ்ச் ஆகும், லெட்டுன்ற கீவேர்டு லூப்புக்குள்ளார சேஞ்ச் ஆகாது. கான்ஸ்டன்ட்ன்றது ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணால் அவ்வளோதான், அதை சேஞ்சே பண்ண முடியாது. ஓகேவா, அதுதான் கான்ஸ்டன்ட். சரி, இப்போ HTMLக்குள்ளார ஒரு பட்டன் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, பட்டனுக்கு வந்து பட்டனோட நேம் வந்து அலர்ட் வைக்கிறேன். ஓகேவா, அலர்ட் என்னோட லைவ் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, 5500 போர்ட் நம்பரில். ஓகே, நான் அப்போ ப்ரௌசருக்குள்ளார போகிறேன், ப்ரௌசரில் அலர்ட்னு வந்திருக்கு, ஒரு பட்டனு ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கல. ஓகே, ஜஸ்ட் ஒரு பட்டன் மட்டும் தான் க்ரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த JavaScript இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, எவ்வளோ தூரம் நான் எழுதியிருக்கேன், இந்த எழுதின JavaScripட்டை நான் HTML ஃபைலுக்குள்ளார கொண்டு வரணும், கால் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக், ஹெட் டேக்குக்குள்ளார ஸ்கிரிப்ட் டேக். ஓகேவா, ஸ்கிரிப்டில் எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகே, ஸ்கிரிப்ட் டேக்குக்கு மட்டும். ஓகேவா, scripts.js
புரியுதா? இந்த எஸ்ஆர்சின்ற ஆட்ரிபியூட் வந்து லொக்கேஷன் வந்து மென்ஷன் பண்ண, லொக்கேஷன் மட்டும் தான் சொல்லணும். ஓகேவா? எந்த லொக்கேஷனில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது, இந்த ஃபோல்டரில் scripts.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபைலை நான் கொடுத்துட்டேன். இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து HTML-குள்ள கால் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பட்டனுக்கு ஆன் கிளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா? அந்த ஆட்ரிபியூட் நான் கால் பண்ணுறேன், ஆன் கிளிக். இப்போ அந்த ஆன் கிளிக் ஆட்ரிபியூட்டுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியல, ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா நம்ம சொல்லணும். ஓகேவா? ஃபங்க்ஷன் வந்து MSGன்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? MSG இது ஃபங்க்ஷனை இப்படி தான் கால் பண்ணுவாங்க. வெறும் MSGன்றது ஃபங்க்ஷனோட நேம், இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே பேராமீட்டரை பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி விடுவோம். ஓகேவா? இஃப் லூப்புக்கு உள்ளார MSG ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்றது கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுற வின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுக்குறோமோ, அதே மாதிரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு கீவேர்டுக்கு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் MSGன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனோட நேமை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ MSGன்றது ஃபங்க்ஷனோட நேம், இங்கே இருக்க நேமும் உங்களுக்கு சேமாக இருக்கணும். ஓகேவா? பட் இங்கே ப்ராக்கெட்ஸ்ன்றதை கொடுக்கணும். ஓகேவா? MSG ப்ராக்கெட்ஸ். ஓகேவா? MSGன்றது ஃபங்க்ஷனோட நேம், நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? சேமா, அதனால் இங்கே கால் ஆகுது, இங்கே கிரியேட் ஆகுது. ஓகேவா? இது கிரியேட் பண்ணுறது, இது வந்து கால் பண்ணுறது. ஓகேவா? கால் பண்ணுறதும் கிரியேட் பண்ணுறதும் நேம் வந்து ஒன்றா இருக்கணும். அங்கே MSGனா இங்கே MSG, இங்கே மெசேஜ்னா அங்கேயும் மெசேஜ். ஓகேவா? ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இந்த console.logன்னு இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்குள்ளே அலர்ட் மெசேஜ் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? அலர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த வின்ற வேரியபிளை நான் அலர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அலர்ட் மெசேஜ் வந்து எனக்கு வரணும். ஓகேவா? இப்போ ஓகே, எனக்கான பட்டன் வந்துருச்சு. ஓகே, அப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அலர்ட் மெசேஜ் வரணும். ஓகேவா? அலர்ட் மெசேஜில் என்ன கொடுத்துருக்கேன், அலர்ட் வின்றது வேரியபிளில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன், வேர்ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கேன். பட் இந்த ஃபங்க்ஷன் இஃப் லூப் 1 இருக்கிறதுனால வின்ற வேல்யூ TDSன்றது மாறும். ஓகேவா? அதனால் எனக்கு TDSன்னு சொல்லிட்டு எனக்கு வரும். அலர்ட்டை கொடுக்குறேன், TDS வருதா எனக்கு? ஓகே, இப்போ நான் எல்லை கொடுக்குறேன். ஓகேவா? எல். சாரி, லாக் மேனேஜர் கொடுத்துறேன்னா எல்னு பதிலாக. ஓகே, நான் எல்லை கொடுத்துட்டேன். இப்போ எல்ன்ற கீவேர்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, லெட்டுன்றது ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, அப்படின்னா லெட்டு தான் வரும். இது வந்து இந்த இஃப் லூப்புக்குள்ளார தான் இந்த லெட்டு L = TDS இருக்கு. ஓகேண்ணா, அப்படின்னா லெட்டுன்றது லூப்புக்குள்ளார தான் கால் ஆகும். இது கால் ஆகாது, நமக்கு இந்த லெட்டு தான் வரும், இந்த TDSன்றது நமக்கு வராது. சாரி, இந்த TDS. இப்போ லெட்டு. ஓகே, லெட்டு. இப்போ கான்ஸ்டன்ட்டை நான் கால் பண்ணுவோமா, C. இப்போ எல்லுக்கு பதிலாக நான் Cன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட் தான் எனக்கு அலர்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, கான்ஸ்டன்ட். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.